அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக பேசும்போது ரிசர்ச் பண்ணி இதையெல்லாம் நாம் சொல்லிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு வரும்போது த டாயன்ஸ் ஆஃப் திஸ் ஃபீல்ட் போத் ரத்னவேல் சார் அண்ட் ராஜன் சார் இவங்கெல்லாம் விழாவரியாக இந்த தொழிலை எப்படி செய்ய வேண்டும், how it should be identified, how it should be exported, and what are the benefits of going through the portal and what is you export doing, இதெல்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லிட்டாங்க. I don't want to delve in that subject. இங்கே வருகிறது இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ரத்னவேல் சார் அவர்களே, the chairman of you export திருப்பதி ராஜன் அவர்களே, the convener of the summit பாஸ்டின் ராஜ் அவர்களே. பாஸ்டின் சொல்லும் போது அவர் சொன்னார், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பேக் பெஞ்சில் கடைசியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னார். நார்மலி பேக் பெஞ்சர்ஸ் are the ones who achieve. நான் கல்லூரி நாட்களில் பார்த்தீங்கன்னா கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருக்கேன். முன்னாடி போய் உட்காந்து படிக்கிற மாதிரி காமிச்சு படிக்காமல் இருக்கிறதுக்கும் பின்னாடி உட்காந்து படிச்சுக்கிறது பெட்டர். அந்த பேக் பெஞ்சர்ஸ் ஆல்வேஸ் சக்சீட். உருப்பிடாமல் போவான்னு சொல்லி சூரியவம்சம் சொன்னால் அவன் தான் உருப்பிட்டுட்டாங்க கடைசியில். ஸோ பேக் பெஞ்சர்ஸ் ஆர் நாட் நார்மல். தீஸ் கைஸ் ஆர் சிட்டிங் இன் த பேக் அண்ட் வாட்சிங் எவ்ரிபடி பிகாஸ் தேவ் த அங்கேருந்து ப்ராக்சிமிட்டி டு வியூ 180 degrees. யார் என்ன பண்ணுறா, இவன் நோட் புக் எடுத்து எழுதுறானா எழுதலையா, படிக்கிறானா படிக்கலையா, நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறப்பாக பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ எம் ஆல்சோ பேங்க் பெஞ்சர். என்னால் முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல முடியும். இங்கே இந்த நியூ எக்ஸ்போர்ட் இருக்கிற அனைத்து மிஸ்டர் நோபல் ஜான், சரவணன் பிரபு, ஜெயபாண்டியன் ராஜன், பாலாஜி ஆசை தம்பி, மிஸ்டர் சதீஷ், மிஸ்டர் ஸ்ரீநாத், மிஸ்டர் செல்வன், Mr. Velraj, Mr. Sendil, and all the guest speakers of today, Mrs. Vidya Mahadevan, Arun, my good friend Arun. Last time when I came, I met him. Very enterprising guy. Mr. Joseph Cascarino, Mr. Thangavel Pugal, Srikandin Mahadevan, Mr. Sundaresh, Kripakar Manikapillai, Bharti Balraj, Mrs. Pungodai, and my dear friend was the cause of me becoming the chairman of Prom Terminals, Muralidharan, the managing director of Prom Terminals, Shankar Narayan, the executive director of Prompt, Mr. Kannan, deputy manager, Umasami, business growth manager, Sundar, business development manager, Cruz Divakan, business development manager, and வருகை தந்திருக்கின்ற அனைத்து தொழில் முனைவோர், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், வருகை தந்து இதை தொலைக்காட்சி மூலமாக உலகத்தை எடுத்துச் செல்ல காத்திருக்கின்ற சகோதரர்களுக்கும் செல்ஃபோன் பிரியர்களுக்கும் என் அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செல்ஃபோனை நான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தோம், இவரை பார்த்தோம், இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி நெக்ஸ்ட் மினிட் யூ கேன் கெட் பிஸ்னஸ் இமீடியட்லி டு யூ. அதான் செல்ஃபோன். அதே சமயத்தில் செய்திகளும் உடனடியாக சொல்லிவிடலாம். சரத்குமார் இன்றைக்கி இங்கே இருக்கிறான்றது சொல்லாமல் இருந்தாலும் உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் செல்ஃபோன் அண்ட் டெக்னாலஜி க்ரோத். இங்கே when I came here, what I was preparing was initially the export-import businessல என்ன பிரச்சனைகள்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். which ரத்னவேல் and ராஜன் very clearly அவங்க சொல்லிட்டாங்க. தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சியதன் மெய்வர்த்த கூலி தரும் சொல்லுவோம். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். உண்மை, உழைப்பு, உறுதி இருக்கும்போது எந்த தொழிலிலும் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற தாரக மந்தத்தை நாம் கையில் வைத்துக்கொண்டால், மனதில் வைத்துக்கொண்டால், உறுதியாக வைத்துக்கொண்டால் வெற்றி பெறலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இங்கே ரத்னவேல் சார் அவர்களுக்கும் எனக்கும் பல ஆண்டுகளுக்கு நட்பு என்பதை எடுத்து வைத்தார்கள். ராஜன் சாருக்கு தமிழ்நாடு மார்க்கெட் ரிட்ரீவல் சரத்குமார் வாஸ் இன்வால்வ்ன்றது தெரியாது. ஏன்னா சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் நாங்கள் பல வேலைகள் செய்திருப்போம், அது உலகத்துக்கே தெரியாது. இப்போ எடுத்து போட்டால் என்ன சார், இப்போ நீங்கள் எலெக்ஷன் வரும்போது எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அது கூட போடக்கூடாதுன்னு விட்டுட்டேன் நான். ஏன்னா உதவி செய்ததை கூட இன்று வெளியே சொன்னால் அது தவறாக எடுத்துக்கொள்கிற சூழலில் நான் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அது வேறு. இங்கே ரத்னவேல் அவர்கள் is a doyen, is an encyclopedia of business community ன்னு சொல்லலாம். He knows in and out of business. அவர் பார்க்கும்போதெல்லாம் அவர் the way he dealt with me and our colleagues, அவர் உதவி செய்கின்ற மனப்பான்மை, இந்த தொழில் முனைவர்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பது, புரிந்து வைத்திருப்பது, எப்படி அரவணைத்து அனைவரையும் வெற்றி பெற செய்வதெல்லாம் தெரிந்து வைத்திருப்பார் ரத்னவேல் அவர்கள். அவரை பின்தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜன் சார் I was just watching the portal that he has created, LMS போர்ட்டல். அந்த LMS போர்ட்டலில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்திருக்கவங்க எதை எதிர்பார்த்து வருகிறார்கள். ஆல்ரெடி பீப்புள் ஆர் இன் பிஸ்னஸ், நோ த பிஸ்னஸ். தோஸ் பீப்புள் ஆர் நியூ என்ட்ரன்ஸ். எப்படி இதை தொடங்குவது என்று சிந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு பொருளாதாரம் இருந்து கூட
எந்த தொழிலை எடுத்தால் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை சிந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த போர்ட்டல் விலாவரி அடுத்து சொல்லியிருக்கார். And how to identify products is another interesting thing what Rajan has mentioned to you. Identification, what is selling where, எது வந்து எங்கே விற்குது அப்படின்னு தெரியணும். அதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லும் போதே ஒரு ஸ்டேட்வே யூ கெட் அ லிட்டில் ஐடியா வாட் பிஸ்னஸ் யூ வாண்ட் டு டூ. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐடென்டிஃபைங் த ப்ராடக்ட் தட் யூ வாண்ட் டு மார்க்கெட் அண்ட் வாட் இஸ் மார்க்கெட்டட் வேர், எங்கே இது விற்கப்படுகிறது, எங்கே விற்க முடியும் என்பதை தெளிவாக எடுத்து வருகின்ற போர்ட்டல் வச்சுருக்காருன்னா திஸ் இஸ் டெக்னாலஜி. இதை நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்தாலே யூ கேன் சக்சீட் இன் பிஸ்னஸ். அண்மையில் வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் சரிவு ஏற்படுகின்ற சூழல் உருவாச்சு. அதுக்கான இந்த 25% டாக்ஸேஷன் விச் வாஸ் தேர். அப்புறம் ட்ரம்ப் வந்து ரஷ்யனே ஆல் நாங்கள் வாங்குறோன்னு சொல்லி another 25% was levied. And the doomsday situation came to the export import business. அதுக்கப்புறம் அண்மையில் February 7th அப்புறம் the agreement is still not been signed but it's been announced that 18% வந்து அது குறைக்கப்படும் சொன்னது. இந்த உலகத்திலேயே குறைவான வரியாக இருந்தால் டேரிஃப் இருக்குதுன்னு சொன்னால் அது இந்தியாவில் மட்டும் இந்த எஃபர்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் has been enormous in this. அப்புறம் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யூஎஸ் when they have taken a decision, அது உலகளவில் வந்து எல்லாத்துலேயுமே 15% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது மேற்கொண்டு இந்த தொழில் யூ ஆர் இந்த ரைட் பிஸ்னஸ் இந்த ரைட் டைம் பூம் பண்ணும்போது வந்துட்டீங்க. பட் நோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, எதை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை ஒரு நல்ல அசோசியேஷன், ஒரு பியூட்டிஃபுல் காம்ப்ளெக்ஸ் இங்கே இந்த ஆக்ரோ ட்ரேட் சென்டர் இங்கே வந்து ரத்னவேல் சார் சொல்லும் போது 32 ஏக்கர்ஸ்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லும் போது இட் ஷோ த டெடிக்கேஷன் அண்ட் ஹவு யூ வாண்ட்ஸ் டு கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த அதர்ஸ் தே ஆர் ஃபாலோயிங். அவர் அன்னிலேருந்து பார்க்குறேன் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கீங்க அண்ணாஜி. there's no change in you and the way he expresses everything. A clear cut person சொல்லுவேன், because you should know about the personality with whom you are dealing, may it be business or personal life. You should know the person first. Identifying the person's quality, character is important when you have to do any business with them. ரத்னவேல் அண்ணாஜி வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் அவர் அடி வாங்கலை, நான் அடி வாங்கினேன். ஏன்னா நான் வந்து முதுகில் ஒரு பழியர்னு ஒன்று விட்டான் போலீஸ்காரன். திரும்பி பார்த்தேன், ஐயா சார் நீங்களாண்ணா, நானே தாங்க அப்படின்னேன். ஏன்னா கூட்டத்தில் வந்து ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு ரிசர்வ் பேங்க் கிட்ட. அப்போ எல்லாரையும் அடித்து துரத்திட்டு இருந்தாங்க, எனக்கும் அடி விழுந்துச்சு. திரும்பி பார்த்தேன், ஐயா ஒன்றும் இல்லைன்னு என்ன இருந்துச்சுன்னா கடைசியில் ரத்தவேல் நினச்சி என்னையும் கூட்டம் ஓவர் ஆகிடுச்சு, நீங்கள் ஜீப்பில் ஏறுங்க நான் ரிசர்வ் பேங்க்குள்ளே விட்டுறேன்னு தான் சொன்னாங்க. எங்களை கைது பண்ணிட்டாங்கன்னு நினச்சி ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு. ஸோ தென் வி ரெப்ரசன்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், தென் லேட் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவர்களை நாங்கள் நேரில் சந்தித்தோம். We represented in such a manner that why Tamil Nadu Mercantile Bank should be retrieved to the community which was represented by the bank. அது ரொம்ப அங்கே வந்து there was a gentleman who had taken the shares of Tamil Nadu Mercantile Bank. அண்ணாச்சி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். He was ridiculing us actually. கடன் வாங்கினீங்கன்னா கொடுக்க தெரியாதான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். I think when he overdid something, I told the Chief Minister, we came here to discuss this issue, not to precipitate this issue and make it worse than what it is today. அதனால தான் 1998 சரத்குமாரை கட்சியில் சேர்த்துறீங்க, நல்லா பேசுகிறான்னு தூக்கி விட்டாங்களே. ஸோ அன்றைக்கி பேசாமல் இருந்தால் கூட அது நடந்திருக்காது. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஐ லேர்ன்ட். அதுக்கப்புறம் கார்கில் வரும்போது when I came and met him, I told him இந்த மாதிரி மதுரையில் வந்து நடத்த போகிறோம், பிஸ்னஸ் ஹெட்டாக இருக்கார், எல்லா பக்கமும் எவ்ரிபடி நோஸ் ரத்னவேல் சார்னு சொன்னோன்னே கூட என் கூட வந்து கடுமையாக உழைச்சார். தேங்க்யூ அண்ணாச்சி. நோ ஐ ரிமெம்பர் தேட். And all over the southல பார்த்தீங்கன்னா the biggest amount that was collected was by the South Indian Artists Association with the help of ரத்னவேல் அண்ணாச்சி. இதெல்லாம் பேக்ரவுண்ட் செக். எனக்கும் இந்த தொழிலுக்கும் என்ன சம்பந்தம், இவருக்கு என்ன வேலைன்னு நினைக்கலாம். சில சமயம் எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லும்போது சொல்லி ஆகணும். ப்ராம்ப்ட் டெர்மினல்ஸ், மை டியர் பிரதர், மை க்ளோஸ் a person who is always with me, standing by my side, is Murli, the managing director of Prompt Terminals. எனக்கு வந்து இந்த ஐ எம் வெல் கனெக்டட் பர்சன். உங்களுக்கு வந்து இப்போ கூட சந்திரா மேடம் யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க, ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் மேங்கோ பல்ப் பீயிங் எக்ஸ்போர்ட்டட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் லைக் நோக்கியா. அந்த ஃபோன் தெரியுமா, நோக்கியாவோட டேக்லைன் இஸ் என்ன, கனெக்டிங் பீப்புள். ஸோ கனெக்டிங் பீப்புள் ஐ கேன் டூ. I can blow my own trumpet on that because I am well connected throughout the world. இன்றைக்கி ஒரு வேலை என்கிட்ட சொன்னீங்கன்னா, சிகாகோவில் ஒரு வேலை நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் முதல்ல செய்ய முடியும்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு இப்போ சே எஸ் இட் வில் பி டன். தட் இஸ் வாட் ஐ ஆம்.
அது வந்து it is done pro bono. I don't charge money for that. Consultation fee கிடையாது, ஃப்ரீ தான் அது. ப்ரோ போனோ வந்து லாயர்ஸ் இருக்க மாதிரி I would like to do something which helps the other person, which I continue. But now after coming to the youth summit and being a chairman of Prompt, because of Murli, he made me the chairman. இன்னும் வந்து கன்சல்டேஷன் சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்ட் போட்டிங்கன்னா உங்கள் அசோசியேஷனில் மேபி ஐ வில் கெட் பெய்ட் ஆல்சோ. ஸோ அதுதான் என்னுடைய ப்ராம்ப்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very big facility. யாரையும் பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஃபெசிலிட்டி ஆஃப் 22 acres. We have 5 godown space. We are again looking for 2 more godown spaces. And இப்போ நான் வந்து சேர்ந்த பிறகு இல்லை, அதாவது காக்கா உட்காந்து வந்து பணம் படம் இந்த கதையாக நான் போனனால டெவலப் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. நான் போட்ட எஃபர்ட்டு ப்ளஸ் knowing the contacts, lot of people I know, right, for the ports who are being handling ports in Bombay, Dubai and Sri Lanka. I've got good friends over there. When I consulted, they also started giving business. But இப்போ 7th place இருந்து 3rd place வந்துட்டோம். So we want to become number 1 there. Not beating the other person behind, but showing that we can do good business and clarity, and also do what best we can do the exporters and importers, because the GDP growth, the economic growth of a country is basically dependent on the export-import business. நீங்கள் தான் அதன் முதுகெலும்பாக இருக்கிறீர்கள். You are the ones who are creating the economy in Solomon. So நீங்கள் $2 trillion, it's not a small amount. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் மோடிஜி அவர்கள்னு சொன்னால், I'm not talking politics here, but you have got a very dynamic leader who thinks about business community, he thinks about the people, he wants to do something nice for the country. அதனால தான் இஸ்ரேல் போகும்போது பாராளுமன்றத்தில் அவ்வளோ பார்லிமெண்டேரியன்ஸ் டேக்கிங் செல்ஃபீஸ் வித் மோடிஜி, பிகாஸ் இஸ் காட் ஐடியாஸ். ஸோ அந்த ஐடியாஸை வந்து நம்ம பெனிஃபிட்டாக எடுத்துக்கணும். யூ மே பிலாங் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் பார்ட்டிஸ், பட் அ பர்சன் ஹூ இஸ் ட்ரைங் டு டூ சம்திங் ஃபார் த பிஸ்னஸ் கம்யூனிட்டி, யூ ஷுட் ஜம்ப் அட் தி ஆஃபர் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் வாட் வாஸ் பீங் ஆஃபர்ட். ஸோ திஸ் இஸ் த டைம். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இப்போ தான் பூம் ஆகும்போது யூ ஷுட் டூ வெல். அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன், பீப்புள் டு கைட் யூ அண்ட் ஹவு டு டேக் இட் ஃபார்வர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கும் இந்த சைக்கிளை பற்றி சொன்னார். I don't want to go deep into the subject of export-import business because you are all experts in it, you are already in the business. அந்த பிஸ்னஸுக்கு எப்படி பண்ணால் நல்லா இருக்குன்றது நான் சொல்லி தெரிய வேண்டாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஃபியூ மினிட்ஸ் பகிர்ந்துக்கிறேன். என்னை பொறுத்து அந்த சைக்கிளுக்கு எனக்கும் சம்மந்தம் உண்டு. ஏன்னா நான் சைக்கிளில் தான் முத போய் பேப்பர் விற்றுட்டு இருந்தேன். ஆஃப்டர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்டாக இருந்து சைக்கிளில் போய் பெங்களூரில் வந்து பேப்பர் பாயாக இருந்தேன். அப்துல் கலாம்ஜி ஆல்சோ வாஸ் அ பேப்பர் பாய், பட் ஹி பிகேம் த பிரசிடென்ட். நான் பேப்பர் பாயாக இருந்து தொழில் முனைவனாக போய் ஸ்பேர் டைம் இருந்தது. ஸ்பேர் டைம் இருக்கும்போது நான் வந்து ஹீரோ சைக்கிள்ஸ் அப்போ தான் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹீரோ சைக்கிள் பார்ட்ஸ் வந்து யூஸ் டு கம் ஃப்ரம் லூதியானா. தென் ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் கால் பிரேம் ஹரிராம். நான் சொன்னேன், பிரேம் ஐ கேன் ஃபிட் சைக்கிள்ஸ். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் போகும்போதெல்லாம் சும்மா இருக்க மாட்டேன். இந்த பசங்க ஒரு டாய் கொடுத்தா கழட்டி மேக்னெட் எங்கே இருக்குன்னு தேடுவோம். இப்போயும் பாருங்கள் தம்பி சிரிக்கிறார். ஏன்னா டாய் ஒழுங்காக காசு கொடுத்து அப்பா வாங்கிட்டு வந்தால் அது சும்மா பார்க்கல. அது என்ன பண்ணால் அந்த டாய் எப்படி ஓடுது, மெக்கானிக்கல் பிரெயின் கொஞ்சம் வேலை செஞ்சு மேக்னெட் எடுத்துறது. அது கெட்டு போயிடும், திருப்பி இன்னொரு டாய் வாங்கி தரவர்கள் கொண்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் ஐ டோல்டு ஐ கேன் ஃபிட் சைக்கிள்ஸ் சொன்ன பிறகு ஹீரோ சைக்கிள்ஸ் வந்து பாட்டாக பிரித்து வந்த பிறகு ஐ வாஸ் அ சைக்கிள் ஃபிட்டிங் சைக்கிள்ஸ் இன் தட் கம்பெனி பிரேம் ஹரிராம் ரன். அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு மேலே என்ன ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி டாய் ஷாப்பில் போய் சேல்ஸ்மேன் ஆகிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அதில் வந்து இதுக்கு மேலே இன்னும் நிறையா வேலை பார்க்கணுமே, பணம் சம்பாதிக்கணுமே, சில பேரை போல வெற்றி பெற வேண்டுமேன்னு சொல்லி நான் வந்து படித்ததுனால காரணத்தினால கொஞ்சம் அறிவு ஆற்றல் இருக்குதுன்னு எனக்கு நான் நினச்சிக்கிட்டு நான் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் ஆகிட்டேன். ஐ வாஸ் கிவிங் நியூஸ் ஃப்ரம் பெங்களூர். அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸில் போய் லைட்னிங் கால் புக் பண்ணி செய்திகள் சொல்லணும். அதனால் இன்றைக்கி செல்ஃபோன் பெரிகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி ஒன்று கையில் இருந்தால் சுட சுட செய்திகளை கொடுத்துருக்கலாம். அப்போ அது சான்ஸே கிடையாது. ஜிபிஓவில் போய் லைட்னிங் கால் புக் பண்ணி அந்த செய்தியை சொல்லணும். அப்புறம் எதிர்முறையிலேருந்து ஒரு குரல் வரும், உங்களை யார் வந்து லைட்னிங் கால் போட சொன்னால், நார்மல் காலை சொல்ல வேண்டியது, காசு யார் கொடுக்குறதுன்னு கேட்டுருவாங்க. இதெல்லாம் சந்தித்து அதன் பிறகு ஆனந்தராவ் சர்க்கிளில் வந்து டெலிவிஷன் ஷோரூம் வச்சு அந்த டெலிவிஷன் ஷோரூம் வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன் விற்றுட்டு இருந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன் ஆவரேஜ் காஸ்ட் ஏஷியாட் அனௌன்ஸ் பண்ண பிறகு 5,000 to 11,000 was the sets cost. ஸோ இருந்த பணத்தெல்லாம் கேஷ் டிஸ்கவுண்ட் வாங்கி, நார்மலி டெலிவிஷன் பிஸ்னஸ் ஆர் டன் வித் கன்சைன்மெண்ட் பேசிஸ், பொருளை போட்டுட்டு போயிடுவாங்க, விற்ற பிறகு காசு கொடுக்கலாம். ஆனால் நான் நினச்சேன், சரி ஏஷியாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ வில் டேக் அ கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் மேக் அ கில் இன் பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணேன். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், 5,000 to 12,000 the cost of the television. When Indira Gandhi announced color television will be available for 3,000 rupees now, that's a doomsday situation for my business. முடிஞ்சு போச்சு. ஏன்னா போட்ட பணத்தெல்லாம் அதில் போட்டு
கடைசியில் பார்த்தா அது கலர் டெலிவிஷனே 3000 ரூபாய், நான் எந்த வைக்க விற்கிறது. ஸோ ஆனந்தராவ் சர்க்கிளில் வந்து இழுத்து மூடிட்டு பூட்டிட்டு வந்துட்டேன். வந்தோடனே சும்மா உட்காரல. இது மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்றைக்குமே சும்மா உட்காராதீங்க. ஸ்டார்ட் திங்கிங். எ பிரெயின் ஷுட் பி டிக்கிங் ஆல் த டைம் டு டூ சம்திங் பெட்டர். டேக் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் டு மேக் இட் அ சக்ஸஸ். அதில் வந்தவொன்னே ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பித்தேன். அந்த ட்ராவல் ஏஜென்சியில் தான் டைரக்டர் ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்கினார். அவர் தான் லேட் கண்ணதாசன் சன், லேட் கலைவாணன் கண்ணதாசன். அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் அ ஃபிலிம். அந்த ப்ரொடியூஸ் பண்ணும்போது கூட இங்கே சொன்ன மாதிரி நான் இமீடியட்டாக வந்து இன்றைக்கி இருக்க நிறைய பேர் வந்து பணம் வச்சுருக்கவங்க வந்து கதாநாயகர் நடிக்கணும்னு சொல்லி அவங்களே நடிச்சுக்குவாங்க. நான் பணம் இருந்து கூட ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 27 lakhs தேவைப்படுன்னு சொல்லும் போது, நீங்கள் தான் ஹீரோவாக நடிங்க, பார்க்க அழகாக இருக்கீங்கண்ணா. நான் அழகாக இருக்கலாம், ஏன் படம் ஓடணும்ல, பணம் போடுறது நான் அப்படின்னு சொல்லி ஐ டோல்டும் வி லாஸ்ட் ஃபார் ஹீரோ. அப்போ தான் கார்த்திக் வந்து டேட் வாங்கி நான் அதில் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பேன். ஸோ ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் இட் தட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹேஸ். இந்த தொழிலில் செய்வதற்கு லாபம் இருக்கிறதா இல்லையா? அண்ட் ஐ வாண்ட் டு நோ த நியூஆன்சஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். கேமரானா என்ன, ஜூம்னா என்ன, இது தெரியாமல் நான் போய் நடித்தேன்னா தென் ஐல் பி அ ஃபெயிலியர் எனக்கு. ஏன்னா எந்த ஒரு கல்லூரிக்கும் செல்லவில்லை, நடிக்கவும் தெரியாது, வாழ்க்கையிலும் சரி. அப்படி இருக்கும்போது ஏன்னா உண்மையை பேசுகிறதால நடிக்க தெரியாது. அதனால் கேமரா முன்னாடி நடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கற்றுக்கவும் இல்லைனா. ஆனால் என்ன இயல்பாக என் மனதில் படுகிறதோ, உள்ளத்தின் அடித்தளத்தில் என்ன வருதோ அதை வந்து செஞ்சால் போதும்னு சொல்லி ஒவ்வொரு பாத்திரமாக வந்து அனைவரும் நல்லா இருக்கானே, அடி வாங்கிறது நல்ல உடம்பு வச்சுருக்கான்னு சொல்லி முதல்ல வில்லனாக போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பி அடிக்கணும்னு சொல்கிறதுக்காக கதாநாயகனாக மாறிட்டேன். இதுதான் என்னோடய லைஃப். வாட் ஹவ் ஐ லேர்ன்ட் அண்ட் வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹேவ் இட்ஸ் எனாமஸ். ஏன்னா எனக்கு வந்து இந்த தொழில் என்பது many people tell me when they meet me and talk to me, Sharath, you should have been a businessman, not an actor னு சொல்லுவாங்க. I take that as a compliment. இப்போ ஒன்றும் லேட் இல்லை, அதனால தான் முரளி என்னுடைய திறமையை கொஞ்சம் எங்கேயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் கொஞ்சம் ப்ராம்ப்டை போய் பாருங்கள். ஏன்னா இஸ் இன் குளோபல் பாலிமர்ஸ், வெரி பிக் கம்பெனி இன் விருதுநகர் which is doing big business. Anything and everything they manufacture in granules are being imported from Saudi Arabia and Germany and then they do business. அவர் சொல்லும் போது தான் பல விஷயங்கள் நான் முரளிகிட்ட வந்து கற்றுக்குவேன். ஏன்னா இந்த டாரிஃப் வந்து முரளி வந்து நீங்கள் இன்னொரு நாளைக்கு ஒரு சிம்போசியம் மாதிரி போட்டு வி ஆஸ் முரளி டு ஸ்பீக் அபவுட் வாட் ஆர் த issues that are being faced in export-import business, what does the tariff mean and how it is going to affect the business, how we should be, how manufacturing, எல்லாமே இருக்குது. அவர் ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். விருதுநகர் வந்து ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை லைஃப். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வரும்போது நான் ஒன்றே தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஹார்ட் ஒர்க் வந்து உழைப்பு இருக்கும்போது, உறுதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்று இருக்கும்போது நம்ம தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐ ஃபேஸ் மெனி டிபேக்கல்ஸ் இன் மை லைஃப். இன்றைக்கி இளைஞர்கள் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க, ஒரு சிறிய பிரச்சனைக்கே தற்கொலைன்னு சொல்லிடுறாங்க. அப்படி பார்த்தா நான் 1000 தடவை தற்கொலை பண்ணியிருக்கணும். I never done it. I never even thought about it. Even today I don't think about it. Because failure has to come. Failure வரும் எப்படி தெரியும்? ஒருத்தன் ஃபெயிலியரே இல்லை அப்படின்னு சொன்னால் இஸ் நெவர் அட்டெம்ப்டட் எனிதிங். இஸ் நாட் அட்டெம்ப்டட் டு டூ எனிதிங். வெற்றி பெறுவனும் சரி, தோல்வி அடையப்படவும் சரி, அந்த காரியத்தில் ஈடுபட்டால் தான் முடியும். ஸோ ஃபெயிலியரே இல்லாமல் வந்து சக்ஸஸ் வராது. வாட் இஸ் ஃபெயிலியர்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த ஃபெயிலியர்? தென் ஹவு வி ஹவ் டு டெவலப் ஆன் தட் அண்ட் மேக் இட் அ சக்ஸஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு திங்க் தேன் திங்கிங் அபவுட் த ஃபெயிலியர். அதனால தான் நான் ஒவ்வொரு தொழில் வந்து டக்குன்னு மாறிக்கிட்டே வருவேன். அதே சமயத்தில் வெற்றி வந்த பிறகு அந்த வெற்றியை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உழைப்பது ஒன்று, பிறருடன் பகிர்ந்து கொள்வது. அதுதான் வந்து ராஜன் சார் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து சில சமயம் வந்து ஐல் கோட் பைபிள், குரான், கீதையிலலாம் தனி மனிதன் தனி ஒருவரிடம் இறைவன் அதிகமான செல்வத்தை தருகிறான் என்று சொன்னால், மனிதா அதை நீ பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தான் சொல்கிறாங்க. அதே தான் இங்கேயும். இங்கே என்னென்னா, when you know something, நம்ம வந்து ஒரு தொழில் தெரிகிறது, நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் நண்பா, நீங்கள் வந்து இந்த தொழில் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதுதான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போர்ட்டல் இஸ் செல்லிங் என்கரேஜிங் யூ டு டூ சம்திங். அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கும்போது அதை நீங்கள் செய்யுங்க, நான் அதை பண்ணலை, ஸோ யூ ட்ரை தேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராச்சும் வேணும். ஸோ அதுதான் பகிர்ந்து கொள்வது, வெற்றியை பகிர்ந்து கொள்வது, தொழிலை பகிர்ந்து கொள்வது. வெறும் பெரியாள் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரியாள் வந்து உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தாருன்னா நீங்களும் பெரியாள் ஆயிடுவீங்க. செல்ஃபிஷாக இருக்கிறத விட்டுடணும். யூ ஷுட் ட்ரை டு க்ரோ த சொசைட்டி அலாங் வித் யூ, எம்பவர் தெம், எஜுகேட் தெம். ஸோ உங்களால் இவ்வளோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கம்ஸ். அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறது ட்ரிபிள்இன்னு சொல்லுவேன்.
One is education, employment, and empowerment. These three things go together, without which you can do nothing in this society. So you try to empower how many ever people that you have, how many ever people that you meet, and how many people who are coming to business. Take that as a healthy competition. Don't make him look like a competitor. நான் இவனை தோற்கடித்தே ஆக வேண்டும் நினைக்கக்கூடாது. நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. ஐ டோன்ட் திங்க் லைக் தட். என்னங்க உங்கள் ஒய்ஃபோட மோதலா ரெண்டு ஒரே நாள் வருத, தோற்றுருவீங்களா ஜெயிப்பீங்களான்னு கேட்டாங்க. இந்த பாருங்கள், அவங்க வெற்றி பெற்றால் சந்தோஷப்படுறேன், நான் வெற்றி பெற்றால் அவங்க சந்தோஷப்பட போகிறாங்க. இதை மூட்டி விடுறதே நிறைய பேர் வருவாங்க. எல்லா தொழிலும் இருக்காங்க அது. ஆனால் நீங்கள் ஸ்டடியாக இருக்கணும். when you are collectively here in this auditorium, இது நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று தான். இட்ஸ் நாட் தட் ஈஸி. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் சந்திப்பதே அரிது என்ற உலகத்திலே நாம் அனைவரும் இங்கு சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழில் முனைவோர் அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கான்னு நினைப்பேன். That is what God has designed all this. It's destiny. And destiny has brought me to Murli. Destiny has brought me to this import-export business. Destiny has brought me to the prompt terminals. Logistic பற்றி இருக்கிற கனெக்ஷன்லாம் நோக்கியானால now I'm trying to put that into act, which will also help you, because I told you I'm connected. Pro bono service நான் தர தயார். ராஜன் சார்ட்ட மட்டும் தனியாக கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா நானும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் சார். அதனால் ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், அதுக்கு வேல்யூ ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிச்சிருவீங்க. எனக்கு வயசு இன்றைக்கி என்னன்னு தெரியும், உங்களுக்கு தான் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். ஐ எம் 71 years old. July 14 ஐ எம் கோயிங் டு 72 years old. அது பிகாஸ் ஆஃப் ஹேபிட்ஸ், கீப்பிங் அ குட் ஹெல்த். தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ஹெல்த் யூ கேன் அச்சீவ் நத்திங் இன் திஸ் லைஃப். அதனால் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, ஹெல்த்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் ஹெல்த் இருந்துச்சுன்னா யூ கேன் அச்சீவ் எனிதிங் இன் லைஃப். யூ வில் நெவர் ஃபெயில். when you have a clean mind, clean body, you will do anything. மைண்டுக்கு வரதெல்லாம் நல்லது தான் வரும், நல்ல எண்ணங்கள் தான் வரும், சிறப்பாக செயல்படுற எண்ணங்கள் தான் வரும், மொழியை வேறு எதுவுமே வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் த டிபிகல்ஸ் ஐ ஃபேஸ் சொல்லிட்டு ஐ லைக் டு கன்க்ளூட் தி செஷன். நான் பார்த்தீங்கன்னா தோல்வியை கண்டு துவண்டு போய் உட்காருவதும் வெற்றியை கண்டு துள்ளி ஆடுவதும் கிடையாது. தோல்வி அடைஞ்சிட்டா நெக்ஸ்ட் மினிட் நான் அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். ஹவு இஸ் இட் பாசிபிள் பல பேர் கேட்பாங்க. தட் இஸ் மை ஜீன். தட் இஸ் ஐ பீன் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாருன்னு நினச்ச தாரக மந்திரம். உழைப்பு, உறுதி, நேர்மை இருந்தால் என்றைக்காச்சும் ஜெயிக்கலான்னு சொன்னாலே முதல்ல அதே தான். நான் பார்த்தீங்கன்னா ஐ ஃபாலன் ஃப்ரம் 60 feet ஆல்மோஸ்ட் 20 years பேக். ஹைதராபாத்லேருந்து விழுந்து கழுத்து உடஞ்சுன்னா டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கூகுள் பண்ணால் தெரியும். C4 C5 தட் இஸ் இயர். கழுத்து தண்டில் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணாங்க. எனக்கு சர்ஜரி பண்ணி 7 months ஐ வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல். அப்புறம் சொன்னாங்க, டாக்டர் சொன்னார், நீங்கள் சைக்கிள் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது, ஒரு அடியிலேருந்து குதிக்கக்கூடாது, இட் வில் பி பேட். பிகாஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 C4 C5 ஜாயின் பண்ணி அந்த டிஸ்க் எடுத்துகிட்டு இடுப்பில் இருந்து எலும்பு எடுத்து 2 பிளேட் வச்சு, டைட்டானியம் பிளேட்ஸ் அப்போ தான் வந்துச்சு, ஸ்க்ரூ பண்ணி 4 ஸ்க்ரூ 2 பிளேட்டோடு நிற்கிறது தான் என் கழுத்து. ஸோ ஐ பேசிக்லி அன் அயன் மேன். ஸோ அதப்போ நம்மளை பத்திரிகை சகோதரர்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டாங்க. பத்திரிகையில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, திஸ் இஸ் வேர் த வில் பவர் கம்ஸ் இன் டு பிளே. வாட் எவர் ஐ எம் சேயிங் இஸ் ஆல்சோ டு திங்க் வாட் ஐ எம் சேயிங். அப்போ பத்திரிகைகள் போட்டிருந்தாங்க, சரத்குமாரின் கலை உலக பயணம் முடிந்ததுன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா ஒருத்தர் இறங்கிட்டான், அவன் தோத்துட்டான்னா அவருடைய மகிழ்ச்சி, அவன் வெற்றி பெறணுமே, நல்லா வரணுமே நினச்சா நிச்சயமாக எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன். தட்ஸ் வை ஐ செட் காம்படிஷன் ஷுட் பி தேர், பட் see to that you help the other guy to also win. அதான் நான் என்ன நினச்சேன், எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. 6 மாதம் பேசலை வேறு. அதுக்கப்புறம் பிகாஸ் மை ரைட் வோக்கல் காட் பேரலைஸ்டு. அதுக்கப்புறம் அதே ஒரு சின்ன மிஸ்டேக், இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் இது அந்த சர்ஜரி நடந்தது. ஏன்னா இங்கே வெட்டும் போது ஆல் த நர்வ்ஸ் ஆர் கோயிங் டு தி பிரெயின். ஸோ இங்கே கழுத்தில் வெட்டும் போது so many other things, complications could develop, and the doctor said, sorry Sharath, only your right vocal cord, அந்த நர்வ் மட்டும் கட் ஆகிடுச்சு, பட் யூ கேன் ஸ்டில் மேனேஜ் வித் யர் லெஃப்ட் வோக்கல் கார்டு அப்படின்னாரு. அதை வச்சுட்டு தான் அந்த ஆட்டம் ஆடிட்டுருக்கேன். ஸோ மை லெஃப்ட் வோக்கல் கார்டு ஒர்க்ஸ், ரைட் டசன். தோ இந்த இது இருந்தால் கூட, டிஸ்அட்வான்டேஜ் இருந்தால் கூட, நெவர் நான் இப்போ சொல்லி குதிக்க சொன்னால் குதிப்பேன். இப்போ இங்கேருந்து குதிங்கன்னு சொன்னால் குதிக்க மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரியும் இந்த வயசில் குதிச்சுனா எலும்புகளும் உடஞ்சிடணும். அதில் எதுக்கு சொல்லணும்னா, இட் நெவர் டிட்டர்ட் மீ. ஐ நெவர் தாட் ஐ வில் ஃபெயில். ஐ நெவர் ஈவன் தாட் நான் எந்திரிச்சு நடக்க மாட்டேன், நாளைக்கு பேச முடியாது, நடிக்க முடியாது, அந்த தாட்டே வரல. இட்ஸ் நோ எக்ஸாஜரேஷன் அண்ட் இட்ஸ் த ட்ரூத். ஐ நெவர் ஈவன் தாட் ஐ வில் நாட் கெட் அப் அண்ட் வாக், ஐ வில் நாட் ஆக்ட் எனிமோர், நெவர். அது எண்ணமே எனக்கு இருந்தது கிடையாது. நான் எலெக்ஷனில் 1998 தோற்ற பிறகு ஷூட்டிங் வந்துட்டு இருந்தேன்.
ரவிக்குமார் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டார். நான் ஃபோன் பண்ணி என்ன சார் கேன்சல் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் தோத்துட்டீங்க, ஒரு 3-4 நாள் ஆகும்ல அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஷூட்டிங் வைக்க சார், நேரம் அங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு நேராக ஷூட்டிங் போயிட்டேன். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் நட்புக்காக 100 நாள் ஓடிச்சு. ஸோ உறுதி, நேர்மை, அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் கைடிங் ஃபோர்ஸ் இருக்கணும். உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும். தட் இஸ் how I see Rajan and all the people on the dais and people who have succeeded in this business. இன்றைக்கி பூம்னு சொல்லும் போது கனெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். whenever you meet people, wherever you see people, லேர்னிங் வந்து பண்ணணும். நாலேஜ் காதால் கேட்கதே போதும். if you are a listener, when you are listening to somebody, you should take the things that he is saying, எதற்காக சொல்கிறார், ஏன் சொல்கிறார் என்றதை உன்னிப்பாக கவனித்து வாங்கிக்கிட்டோம்னா, உள் வாங்கிக்கிட்டோம்னா, then you can act on that and succeed in life. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல முறை சொன்ன மாதிரி உங்களுடைய அன்பால், பாசத்தால் 150 வருஷம் வாழ்வேன் நான். அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் எனக்கு எப்படின்னா, சரத் சார் சொல்கிறாரு வாழட்டும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அதை நான் மனசில் வச்சுக்கிறேன். ஏன்னா சில பேர் கேட்கும் போது சொல்லணும் காமெடியை சொல்லிட்டு போயிடுவேன். நான் சில சமயம் கருத்தாக தான் சொல்லுவேன். அவர் சொல்கிறதுல காமெடி மாதிரி தெரியும், நான் கருத்து தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு போவோம் எல்லோரும், 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு சொல்கிறோம். அப்போ 100 ஆண்டு காலம் வாழ மாட்டாங்களா? வாழ்வு தானே சொல்கிறீங்க. அப்போ சொல்ல வேண்டிய நான் 150 ஆண்டு வாழட்டுமே சரத்குமார் இல்லையா? அப்போ 150 ஆண்டு 150 வயசான கூட ஹீரோயின்ஸ்லாம் வந்து எங்களோட நடிக்கிறேன்னு சொன்னால் சந்தோஷம் தானே. என்ன வீட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு வரணும், அன்றைக்கி கொஞ்சம் பார்த்து நடிங்க. எதுக்குமா பார்த்து நடிக்கிறேன்? இல்லை கீழே விழுத்து தடி கொடுத்து எழுப்புகள் உடச்சிருப்போம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் ஹேப்பன்ஸ் ஃபார் த குட்னு எடுத்துக்கணும். எல்லாம் நல்லதுக்கேன்னு எடுத்துக்கணும். முயற்சி மட்டும் விட்டுறக்கூடாது. ஸோ கீப் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் and all of us are connected here in this room today, and this will be a long journey for us forever. We will get connected in such a way that we will help each other for this business to grow. Import export மட்டும் இல்லை, உங்கள் தொழில் என்ன செய்யணும்னா கூட உங்களுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா சார் துபாயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I can help you in Dubai, I can help you in Abu Dhabi, I can help you in Singapore, I can help you in USA, I can help you in Malaysia, I can help you in most of the countries in the world. Because என்னுடன் படித்தவர்கள் பலர் என்னோட படித்து அம்பாசிடர் ஆகிட்டாங்க. நான் வந்து படிக்காதனால அம்பாசிடர் ஆக முடியல கண்ட்ரீஸ்க்கு. என்னோட படித்த பலரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக they become ambassadors to various countries like Japan, Hong Kong, தோஹாலாம் ஆகியிருக்காங்க. ஸோ வெல் கனெக்டட் டு தோஸ் பியூரோக்ராட்ஸ் who are well connected. அவங்களாம் வந்து கேட்டால் அவங்க தான் ambassadors, what do they do? அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட இருக்கும்போது they are finding out what is the opportunities for the Indians to come and invest over there. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ எம் வெல் versed with all these people. அதனால் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு உதவிகரமாக நாங்கள் இருக்கிறோம். முரளி நானும் நீங்கள் விருதுநர் தான் இருப்போம். முரளி வீட்டுக்கு போகலாம். முரளி இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் அண்ட் வெரி டைனமிக் பர்சன். ஏன்னா ஐ ஹேவ் டு டாக் அபவுட் மை ஃப்ரெண்ட் ஹியர். டெஃபினெட்லி த டைனமிக் பர்சன் க்ரோத் பண்ணி இந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணி he had a very sad thing in his life when he lost his brother. I stood with him. ஏன்னா அப்படி இருக்கும்போதும் he just successfully when he runs a business, the determination, dedication and discipline will take you far in life. அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. உறுதியாக செயல்படுங்க, உண்மையாக செயல்படுங்க. I want all of you to succeed and make the best of the opportunities that are thrown at you by both the governments. Let it be state government or the central government. If they are giving you, throwing opportunities at you, use them in the right manner and grow everybody, grow the society. Let us create a society in the future, breaking all the barriers of caste, creed, religion and language. Thank you. Thank you very much, sir. Let's give a standing ovation to the chief guest. Give a big round of applause to the chief guest for the wonderful speech. வாழ்க்கையோட எல்லா பரிமாணத்திலையும் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதை தாண்டி வரணும் அப்படின்ற ஒரு பெரிய மோட்டிவேஷனை நம்ம எல்லாரு கூடயும் ஒரு 30 மினிட்ஸில் ஷேர் பண்ண மதிப்புக்கு மரியாதைக்குரிய சரத்குமார் சாருக்கு நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக ரத்னவேல் அண்ணாச்சி அழைக்கிறேன். ப்ளீஸ். அதாவது